வெல்கம் டு ஜெயா ப்ளஸ் டிஜிட்டல். இன்றைக்கி மோட்டார் ப்ளஸ் ஷோவில் நம்ம எந்த வண்டியை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் த வெயிட் இஸ் ஓவர். மஹிந்திரா தார் இப்போ நம்மக்கிட்ட. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து 4 வருஷம் டைம் எடுத்து இதனுடைய டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் பழைய தாருடைய ரிசம்பிளன்ஸும் இருக்கணும், அதே சமயம் புதுசாகவும் தெரியணும் அப்படின்னு மெனக்கெட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டீசல் இன்ஜினில் மட்டுமே பார்த்துட்டு வந்த மஹிந்திரா தார் இனிமேல் டீசல் பெட்ரோலோடு இல்லாமல் ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர்னு பல அதிரடி மாற்றங்களோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு தார் இல்லை 2 தார் இருக்குது. அதனால் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபஸ்ட் ரைடோ இல்லை ஒரு டெஸ்ட் ட்ரைவோ இல்லை ஒரு ஃபஸ்ட் லுக்கோ கிடையாது. எல்லாமே சேர்ந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரைடுன்னே சொல்லலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் ஒரு ஆஃப் ரோடு கிங்காகவே பார்த்துட்டு வந்த தாரை இனிமேல் நீங்கள் வீக் டேஸில் ஆஃபீஸ்க்கும் ஓட்டிகிட்டு போகலாம், வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதனாலேயே இதை ஒரு ஆஃப் ரோடு எஸ்யூவின்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள்னு சொல்லலாம். மஹிந்திரா தார் எப்போவுமே ஒரு அட்டென்ஷன் கிராபர் வண்டினே சொல்லலாங்க. ரோட்டில் அந்த வண்டி போச்சுன்னா நம்மளை தனியாக பார்க்க வைக்கும். அதை இன்னும் ஸ்டைலாக செம்ம லுக்காக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம்னா மஹிந்திரா லோகோவோட சேம் 7 ஸ்லாட் கிரில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த தாரோடைய அந்த விண்டேஜ் ரெட்ரோ லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் ஹெட்லைட்டும் டிஆர்எல் லைட் ஃபாக் லைட்டோட இந்த டியூவல் டோன் பம்பர் ரொம்ப கம்பீரமாக இருக்குது. இந்த வண்டியோட சைட் வியூ பார்த்தோம்னா பேனட் பாப்அப் ஓப்பனர், அதுக்கப்புறம் ஒரு பேனட் ஒட்டி ஒரு ஸ்லாப் டிஆர்எல் லைட்டுக்கு, அதோடு இல்லாமல் இந்த வீல் ஆர்ச், எம்ஹாக் லோகோ, ரேடியோ ஆண்டனானு நல்ல லுக்காக தான் இருக்குது. இந்த மஹிந்திரா தாரில் 2 வேரியண்ட்டோடு வருது. ஒன்று ஏஎக்ஸ், இன்னொன்று எல்எக்ஸ். ஏஎக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் டயரும், எல்எக்ஸ் வேரியண்ட்டில் 18 இன்ச்சஸ் டயரும் நிச்சயமாக ஆஃப் ரோட் ஆன் ரோடு ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். தார்னாலே ஆஃப் ரோட் ஸ்பெஷல் தானே. இந்த தாரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 226 மில்லிமீட்டர். அதோடு இல்லாமல் 650 மில்லிமீட்டர் வரைக்கும் தண்ணியில் மூழ்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வரும். இதுலேயே ஏபிஎஸும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்கொயராகவே இருக்குங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டெயில் மவுண்டட் ஸ்பேர் வீல் நல்லா செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டெயில் கேட் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஸ்டைலாக ஒரு ஆஃப் கேட். அதுவும் இல்லாமல் இந்த விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ், உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பத்தலை, இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சீட்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் பூட் ஸ்பேஸ் அதிகமாகவே கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் ஷேப் ஹெட்லைட் கொடுத்த மாதிரி இங்கே அப்படி இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் எல்இடி லைட்டு ரேர் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக ஸ்டைலாகவும் இருக்குது. வெஹிக்கிளோட டாப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2 மாடலில் இருக்குது. ஒன்று ஹாட் டாப், ஒன்று ஷாஃப்ட் டாப். இது வரைக்கும் டீலர்கிட்ட கொடுத்துருந்த இந்த ஆப்ஷனை மஹிந்திரா முறையாக அவங்களே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த டாப் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாட் டாப் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதே சாஃப்ட் டாப் பார்த்தீங்கன்னா வெறும் 30 செகண்டில் நீங்கள் அந்த டாப்பை கழட்டி மாட்டிக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வண்டிக்குள்ளே தான் இருக்கும். இதோட கேபின் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. என்னுடைய ஹைட் வந்து ஒரு 5.34 இருக்கும். ஸோ எனக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அதோடு இல்லாமல் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்குமோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரவுண்ட் டைப்பில் நடுவில் சென்டரில் டிஜிட்டல் மீட்டரோட நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஹோல்டு அண்ட் டிசென்டிங் கண்ட்ரோலும் ஹெட்லைட்டோடைய கண்ட்ரோலும் இருக்குது. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் ஆடியோ கண்ட்ரோலும் இருக்குது. ஏசியோட வென்டிலேட்டரும் ரைட் லெஃப்ட் டாப் நம்ம எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வண்டியோட இன்டீரியர் பற்றி பேசணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த தாரை விட இந்த தாரில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக 7 inches டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மீடியா அண்ட் ரேடியோ ஆப்ஷன் இருக்குது. அதோடு இல்லாமல் நீங்கள் ட்ரக்கிங்கோ இல்லை உங்களுடைய ஆஃப்ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸு அதனுடைய அந்த ஜி வேல்யூ என்ன ஆங்கிளில் எந்த டிகிரியில் வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃப்ரோடு ஆப்ஷனில் வண்டி எந்த கியர் எந்த ஆங்கிளில் இருக்குது என்ன டிகிரியில் போயிட்டுருக்குன்ற எல்லா டேட்டாவுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பிள் 2 ஃபோனையுமே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நேவிகேஷன், கார் இன்ஃபோ, செட்டிங்ஸ், மேனுவல்னு மொத்த காருடைய டேட்டாவுமே நீங்கள் இந்த 7 inches டிஸ்பிளேலேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியோட ஏசி சர்க்குலேஷன் பார்த்தோம்னா ரைட் அண்ட் லெஃப்ட் இல்லாமல் சென்டரில் 2 வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இம்மிடியட் கூலிங் எஃபெக்ட் தருது. அதோடு இல்லாமல் அதுக்கு கீழே ஏசி கண்ட்ரோல் பட்டன்ஸும் டியூனர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக டாகுல் ஸ்விட்சஸும் கீழே 2 யூஎஸ்பி போர்ட், ஒரு ஆக்சல் கேபிளும் 12 volts சார்ஜர் அடாப்டர் கூட மொபைல் வச்சுக்கிறதுக்காகவும் நிறைய ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற வண்டி வந்து ஒரு மேனுவல் கியர் வண்டி. இதனுடைய கியர் லிவர் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ரொம்ப குட்டியாக அழகாக 4 wheel டிரைவ் அதுக்கான லிவரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டோர் விண்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ பேசஞ்சர், டிரைவர் இவங்க 2 பேர் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் ஹேண்ட் பிரேக். நீங்கள் டிரைவிங்கில் போகும்போது காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ ஜாலியாக குடிச்சிட்டு போகிறதுக்காக ஒரு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஏர் பேக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மொத்தம் 2 ஏர் பேக்ஸோடு வருது. ஒன்று டிரைவர் சீட்டுக்கும், இன்னொன்று கோ பேசஞ்சருக்கும். இந்த தாரில் 2 யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒன்று இந்த சில்வர் பேட்ச், அதுக்கப்புறம் அது கூடவே அங்கே சின்னதாக ஒரு சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு தாரை 2 கேமல் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு 2 door எஸ்யூவி, ஆப்வியஸ்லி 3 door, பட் பேசஞ்சருக்கு நீங்கள் 2 door தான் அக்சஸ் பண்ண முடியும். பேசஞ்சர்ஸ் உள்ளே வரணுன்னா ஃப்ரண்ட் சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும். ஒரு பேசஞ்சர் உள்ளே வந்ததும் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹெட்ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்குது. லெக் ரூமும் நல்லா இருக்குது. ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணலாம். அந்த சமயம் 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இதில் ட்ராவல் பண்ணலாம். பேசஞ்சர் சீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி இங்கே சைடில் உங்களுக்கு ஒரு ரோப் இருக்குது. இந்த ரோப்பை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கம்ஃபர்ட் தேவையோ அந்த கம்ஃபர்ட்டில் நீங்கள் ஜாலியாக சாஞ்சிக்கிட்டே ட்ராவலும் பண்ணலாம். ரூஃப் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹை அண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரூஃப்லேயே ஸ்பீக்கர்ஸோடவும் வரும்போது உங்களோட என்டர்டெயின்மெண்ட் இன்னும் ஜாலியாக இருக்கும். வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பற்றி பார்ப்போம். இந்த வண்டி டீசல் பெட்ரோல்னு 2 வேரியண்ட்லேயே வருதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2.2 liter Yamaha 130 CIDI டீசல் இன்ஜின் விச் ப்ரொடியூசஸ் 130 horsepower 300 Newton meter. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 liter M Stalin பெட்ரோல் இன்ஜின் விச் ப்ரொடியூசஸ் 150 horsepower 300 Newton meter. இந்த 2 வண்டிக்கும் 6 speed மேனுவல் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட்டபிள் கியர் பாக்ஸோடு வருது. என்ன வியூவர்ஸ், இந்த 2020 மஹிந்திரா தாரோடைய அவுட்லுக், இன்டீரியர், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிரைவ் இது எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இங்கே உங்களுக்காக சின்ன சின்ன வீடியோஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பெர்ஃபார்ம் டெஸ்ட்டில் நம்மக்கிட்ட மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு 2 வண்டியுமே கொடுத்தாங்க. முதல்ல நம்ம செஞ்சது ஒரு லாங் டிரைவ். ஃபஸ்ட்டு அந்த லாங் டிரைவ் போயிட்டு வந்ததும் நம்ம முதல்ல பண்ணது ட்ரிஃப்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் ஸ்டியரிங்கோட ஆக்ஷன், ஏபிஎஸ், டயர் கிரிப் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் அதில் நம்ம ஃபீல் பண்ணலை. உள்ளே இருந்து ட்ரிஃப்ட் பண்ணும்போதும் வெளியில் ட்ரிஃப்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, சாஃப்டாக, கம்ஃபர்டபுளாக இருந்தது உள்ள கேபின்.
ட்ரிஃப்டிங்கோட செம எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நாம் போனது ஆல்டர்னேட்டிவ் பம்ப் டெஸ்ட். இதில் காங்க்ரீட் மட் ரோடுன்னு 2 செட்டப் இருந்தது. ஏற்கனவே இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 226 மில்லிமீட்டர்னு பார்த்தோம். அதோடு இல்லாமல் இதில் சஸ்பென்ஷன், ஏபிஎஸ், ட்ராக்கிங் கண்ட்ரோல், இஎஸ்சி எல்லாம் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பர்ஃபார்ம் பண்ணோம். 2 வீல் லேண்டில் இருக்கும்போதே இன்னொரு 2 வீல் ஏரில் இருந்தபோது ரொம்ப அழகாக அந்த இடத்த இந்த மஹிந்திரா தார் கிராஸ் பண்ணிச்சு. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறதுனால எந்த வீலுக்கு என்ன பவர் தேவை அப்படிங்கிறத ஸ்டேபிளாக சப்ளை பண்ணுறதால இந்த டெஸ்ட்டை கியர் வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டுமே ரொம்ப அசால்ட்டாகவே பாஸ் பண்ணிடுது. இந்த 2020 ஆல் நியூ மஹிந்திரா தாரோடைய வாட்டர் டெப்த் 650 மில்லிமீட்டர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்ததும் தண்ணி ரொம்ப ஃபுல்லாகவே இருந்தது. வண்டி உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் எந்த சிக்கலுமே இல்லை. தண்ணி உள்ளேயும் வரல. சாஃப்ட் டாப், ஹாட் டாப் ரெண்டுத்துலேயுமே தண்ணி உள்ளே வரல அப்படிங்கிறது தான் பியூட்டி. அதோடு இல்லாமல் இந்த வண்டியோட பவருக்கு அந்த தண்ணிக்குள்ளே போனதும் அங்கே ஒரு குட்டி சுனாமியே வந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு செம பவர்ஃபுல் இன்ஜின். நம்ம ஊர் பொதுவாகவே குண்டும் குழியுமாக இருக்கும். அதோடு இல்லாமல் மழையில், சேத்துல, தண்ணியிலலாம் போகும்போது சொல்லவே வேணாம். இந்த டெஸ்ட்டு வந்து நாங்கள் ரொம்ப வேகமாக வந்து அந்த தண்ணியில் விட்டதும் 2 பக்கமும் தண்ணி ரொம்ப அழகாக போனதோடு இல்லாமல் விண்ட்ஷீல்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி மறைச்சிருச்சு. வைப்பர் போட்ட உடனே அடுத்த செகண்டில் அந்த வைப்பர் வந்து தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி விசிபிலிட்டி கொடுத்தது. சூப்பர். பொதுவாக ஹை ஸ்பீடில் வரும்போது நார்மல் வண்டியோட பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி ஸ்கிட் ஆகும் இல்லையா? இதில் ஏபிஎஸ், டயர் கிரிப், இபிடி செக்கிங்காக ஏற்கனவே வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி வச்சுருந்த டைல்ஸ் ரோட்டில் வேகமாக வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லை. இங்கே ஏபிஎஸ், இபிடி, டயர் கிரிப்னு எல்லாம் சூப்பராக இருந்ததுனால வண்டிக்குள்ளே இருந்த நம்மளை ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ண வச்சுது.
இந்த ஆல் நியூ மஹிந்திரா தாரோட கிராவிட்டி ஃபோர்ஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இந்த வண்டியை இந்த ஸ்லோப் டெஸ்ட்டில் ரன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதோடு இல்லாமல் ஒரு மலை அமைப்பு இருக்கிற இந்த இடத்துலையும் இந்த தார் ஏறி இறங்கினது எல்லாமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு சின்ன ஆசை, இதனுடைய டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும் அப்படின்னு. அந்த இடத்துல அப்போ இருந்த நேரத்துக்கு எங்களால் 155 வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே போக முடிஞ்சுது. இந்த ஸ்பீட் வண்டிக்குள்ளே இருந்த எங்களால் ஃபீல் பண்ண முடியல. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது அந்த கேபின். மொத்தத்தில் இந்த 2020 ஆல் நியூ மஹிந்திரா தாரை நம்ம அன்னியன் விக்ரமோட கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் வீக் டேஸில் அம்பி மாதிரி ஃபார்மலாக ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மீட்டிங்ஸுக்கோ எடுத்துகிட்டு போகலாம். ஒரு யங் கப்புள் அவங்களோட ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹில் ஸ்டேஷனில் ரெமோ ஸ்டைல்லையும் கொண்டு போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் அன்னியன் மோடில் ட்ரெக்கிங்கும் போகலாம். இது வரைக்கும் ஆஃப் ரோடு கிங்காக மட்டுமே இருந்த தார் இந்த 2020 நியூ தாருக்கு அப்புறம் ஆஃப் ரோட் ஆன் ரோடு கிங்காக லான்ச் ஆகிருக்கிறது கார் பீரியர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எதிர்பார்ப்புகளை இந்த தார் பூர்த்தி செஞ்சுருக்கா, இல்லை ஏதாச்சும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல்ஸ் நிகழ்ச்சிகளை பார்க்க ஜெயா ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திடுங்க.